உன் மனதை சுத்தப்படுத்தி இருக்கின்றாய், பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்திருக்கின்றாய். இதனால் உன் 2 விருப்பங்களில் ஒன்று சட்டென நிறைவேற போகின்றது. பெரிய விருப்பம் இது. இத்தனை நாள் நீ காத்திருந்த விருப்பம் அது. உன் மனதில் ஒவ்வொரு நாளும் நீ நீரூற்றி வேரூன்றி வைத்து வளர்த்த விருப்பம் அது. இப்பொழுது உனக்கு அது கனியை பெற்றுத்தரப்போகின்றது. அடைந்தாலும் பெருமை கொள்ளக்கூடாது, அடையவில்லை என்றாலும் துயரப்படக்கூடாது. சரியான நேரத்தில் அருள் கிடைக்கும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டியது எதுவாக இருந்தாலும் எந்த சிரமமும் சுமையும் இல்லாமல் இலகுவாக உன் கரம் வந்து சேரும். ஒவ்வொரு விருப்பத்திற்கும் அருள் சோதனை என்பது உண்டு. அந்த அருள் சோதனை இத்தனை நாள் நீ சந்தித்தாய். அதை இப்பொழுது கடந்து வந்திருப்பதால் உன்னுடைய அந்த விருப்பம் இப்பொழுது நிஜத்தை எட்டிவிட்டது. ஓம் கம் கணபதியே நம என்று தினம்தோறும் நீ 108 முறை சொல்லி வந்தால் உன்னுடைய எண்ணத்தில் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணம் நன்மையாக மாறி உன் வாழ்க்கையை வந்து அடையும் என்பது நிஜம். உன் மனம் கசப்பால் நிரம்பினால் பிரபஞ்சம் விருப்பத்தை நிறைவேற்றாது. மனதை அன்பால் நிரப்பிவை. அப்பொழுதுதான் அந்த விருப்பம் நிறைவேறும். உன்னுடைய சிறு விருப்பம் கூட நிறைவேறும் பொழுது நன்றியை நீ மனதிற்குள் கூறினால் பெரிய விருப்பங்கள் எல்லாம் தானாக நிறைவேறிவிடும். நீ நினைப்பது எதுவானாலும் அது பிரபஞ்ச அலைகளோடு பதிவாகி விடுகின்றது. நீ சொல்லும் வார்த்தை எதுவானாலும் அலை போல அது உன் வாழ்க்கையே திரும்ப வந்து சேருகின்றது. நல்ல செயல்கள் நல்ல சக்தியை ஈர்க்கும், கெட்ட செயல்கள் தடைகளை உருவாக்கும். இதை புரிந்து கொண்டு நல்லதை நினைத்து நல்லதை சொல்லி நல்லதை செய்தால் பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைந்து உன் விருப்பங்கள் சுலபமாக கிடைக்கும். என் பிள்ளையே, மற்ற விருப்பத்திற்கும் நான் நேரம் பார்த்து அருள் கொடுக்கின்றேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த விநாயகனின் பாதத்தை சரணடைவது. அப்பொழுது உன்னுடைய விருப்பங்கள் மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக மலரும் தருணத்தை தானாக பெற்றுவிடும். எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றதோ, மன சங்கடத்தை ஏற்படுத்துகின்றதோ, உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்திலிருந்து நீ விடுதலையை பெறுவாய். முழு வெற்றியை நீ பெறக்கூடிய நிலை ஏற்படும். ஆங்காங்கே சில சிக்கல்கள் இருந்ததால் அங்கும் இங்கும் நீ அலைய வேண்டிய நிலை இருந்தது. மனதில் பல குழப்பங்கள் இருந்ததால் ஒரு நிலையற்ற தன்மை உன்னுள் இருந்தது. இப்பொழுது அந்த குழப்பங்கள் எல்லாம் தெளிவை பெற்று நீ எங்கேயும் ஓடி திரிய வேண்டிய நிலை இல்லாமல் நீ இருக்கும் இடத்திலேயே அனைத்து முன்னை வந்து சேரக்கூடிய அளவிற்கு மாயாஜால வித்தைகள் எல்லாம் இனி தானாக உன் வாழ்க்கையில் நடக்கும். காரணம், நல்ல கர்மாக்களினுடைய பலனை நீ பெறக்கூடிய நேரம் வந்திருப்பதும் தான். விருப்பங்கள் உடனடியாக நிறைவேற வேண்டுமானால் மனதை நன்றி உணர்வோடும் அன்போடும் வைத்திருக்க வேண்டும். அதிகாரத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு, சினத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு அன்பை அனைவரிடமும் பகிர்ந்தால் உன் விருப்பங்கள் எல்லாம் தானாக நிறைவேறும். உன் மனதிற்குள் தோன்றியது கூட என்னுடைய விருப்பத்தின் படிதான். சரியா தவறா என்ற குழப்பத்தோடு இருக்காதே. கண்களை மூடி இந்த கணபதியை நினைத்துக்கொள். எல்லாமே சரியானவையாக தானாகவே மாறிவிடும். நன்மையை பெறக்கூடிய நிலையை தானாகவே எட்டிவிடும். சிறு சிறு மாறுதல்களை நீ அன்றாடம் உன் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய். காய்ச்சலால் துன்பப்படும் ஒருவன் ஆரோக்கியம் வேண்டும் என்று விரும்புகின்றான். வறுமையில் தவிக்கும் ஒருவன் செழிப்பு வேண்டும் என்று விரும்புகின்றான். தனிமையில் இருக்கும் ஒருவன் அன்பு வேண்டும் என்று விரும்புகின்றான். வாழ்க்கையில் போராடும் ஒருவன் வெற்றி வேண்டும் என்று விரும்புகின்றான். விருப்பம் என்பது உள்ளத்தின் குரல். அது நம் மனதில் பிறந்து பிரபஞ்சத்தின் அலைகளில் பறந்து செல்கின்றது. இப்படி இந்த பிரபஞ்சம் உன்னுடைய ஆசைகளை கவனித்து சரியான நேரம் வரும்பொழுது அதை நிறைவேற்றியும் கொடுக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் இப்பொழுது நீ நிற்கின்றாய். நாம் பிறக்கும் முன் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் ஆத்மாவின் நினைவு. நம் அனுபவங்கள், தேவைகள், குறைகள் எல்லாமே வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற பாதை. சில விருப்பங்கள் நமக்குள் தோன்றுகின்றது. அது நம்மை ஒரு பெரிய பயணத்திற்கு அழைக்கத்தான். இறைவன் அருளோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணும். உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு விருப்பமும் வீணாக போவது இல்லை. உன் வாழ்க்கை நூலில் எழுதப்பட்ட பக்கங்களில் ஒன்றுதான்.
அதில் சில உடனே நிறைவேறுகின்றது, சில நேரத்தை எடுத்துக்கொள்கின்றது. உனக்கு உகந்ததல்லது அல்ல என்பதனால் சில விஷயம் தள்ளி வைக்கவும் படுகின்றது. நேரம் பார்த்து நல்லதை தருவதுதானே இறைவனுடைய வேலை. ஒரு குழந்தை சந்தைக்கு சென்றால் பல பொருட்களை விரும்பும். ஆனால் தாய் அவனுக்கு நல்லது தரக்கூடியதை மட்டும்தானே வாங்கி தருகின்றாள். அதுபோலதான் இப்பொழுது 2 விருப்பங்களில் ஒன்றை நாளை நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். இப்பொழுது அது உனக்கு உகந்ததும் கூட, தேவையானதும் கூட. அதனால்தான் உன் கரத்தை வந்து அடைய தகுதியை பெற்றிருக்கின்றது. அன்பு பாலத்தின் வழி நடந்தால் நீ நினைத்த காரியங்களை சுலபமாக அடைந்து விடலாம். அந்த பாலம் எப்பொழுதும் உறுதியாக இருந்தால் நீண்ட நாட்களுக்கு உன் வாழ்நாள் முழுக்க அது இன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். போலியான அன்பை யாரிடமும் வெளிப்படுத்தாதே. அதற்கு வெளிப்படுத்தாமல் வெறுப்பது மேல். ஆனால் அன்பாக இருக்கின்றேன் என்கின்ற பெயரில் போலியாக ஒருவரோடு இருப்பதுதான் மிகவும் மோசமான ஒன்று. இருந்தால் உண்மையாக இரு, இல்லை என்றால் விலகிவிடு. இதுதான் சரி. ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று எப்பொழுதும் வைக்கக்கூடாது. மனதை இங்கும் அங்கும் அலைப்பாய விடாமல் ஒரு முடிவு எடுத்தால் துணிச்சலோடு தைரியமாக எடுத்துவிடு. எடுத்த பின் ஒரு பொழுதும் யோசிக்காதே. யோசிப்பதற்கு இடம் கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நீ முழுவதுமாக நம்பி இறங்கிவிட்டால் பின் யோசித்து பலன் இல்லை. இறங்குவதற்கு முன் பலமுறை சிந்தித்துவிடு. ஆனால் செயல்படுத்த முன்வந்து விட்டால் ஒரு முறை கூட நாம் வந்தது தவறோ என்று சிந்தித்து விடாதே. அது உன்னை பின்னோக்கிதான் இழுக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் பலத்தை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். சில தவறான பாதையில் நீ சென்ற பொழுது உன்னை நான் இழுத்து நல்ல பாதைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த கணபதியின் அருள் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்தோடு உன்னை இணைக்கும் பாலமாக என்னுடைய அருள் விளங்கி கொண்டிருக்கின்றது. உன் மனதில் இருக்கும் குறைகளை, கஷ்டங்களை, மனவேதனைகளை நான் நீக்கி தருவேன். என்றென்றைக்கும் உன்னை நல்ல பாதையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து செழிப்பாக வாழ வைக்க நான் எல்லா வகையிலும் உதவியை புரிவேன். உன் மனதின் விருப்பங்கள் இன்னும் மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டு இருக்கின்றதை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லா விருப்பமும் நிச்சயம் நிறைவேறும். காலமும் நேரமும் பார்த்து சரியான விதத்தில் நான் உனக்கு வழங்குவேன். பொறுமையாக நீ இருந்தால் பெருமையாக வாழக்கூடிய அளவிற்கு வாழ்க்கை உனக்கு பல நன்மையை வந்து சேர்க்கும். இந்த கணபதியின் அருள் உன் வாழ்க்கை முழுவதும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் கம் கணபதியே நமோ நமக என்று தினம்தோறும் சொல். அந்த ஒரு மந்திரம் போதும் உன் வாழ்க்கையை செழிப்பாக்க. எல்லா நன்மையும் உன்னை வந்து அடையும். நல்லது நடக்கும்.